بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, யா அய்யுஹல்லஸீன ஆமனு துஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் மார்க்கத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள் என்கிறது திருமறை குர்ஆன். இதை பெரும்பாலும் இந்த வசனத்தை அடிக்கடி கேட்டிருப்போம், அதை பற்றிய விளக்கங்களையும் நாம் அறிந்திருப்போம். ஆயினும் கூட சற்று ஒவ்வொரு நாளும் நம்முடைய பண்புகள் குறித்தும் நம்முடைய நடவடிக்கைகள் குறித்தும் நம்முடைய பேச்சு பழக்க வழக்கங்கள் செயல்கள் இவை அனைத்தையும் அவ்வப்பொழுது சீர் செய்து கொள்வதற்கான ஒரு அற்புதமான வாசகம் இந்த வாசகம். தங்கத்தை உரசி பார்த்து அதனுடைய தரத்தை மதிப்பிடுவதைப் போல இறை வசனத்தை எடுத்து அவ்வப்பொழுது நம்மிடம் உரசி பார்த்து நம்மை நாம் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். அதனால் நாம தங்கம் குர்ஆன் கல் அப்படி அது மாதிரி பார்த்துடாதீங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், திருமறை குர்ஆன் என்பது மனிதனை சீர்படுத்தவே அனுப்பப்பட்டது. நபிகள் பெருமானாருடைய வாழ்வியல் அனைத்துமே மனிதனுடைய வாழ்வை செம்மைப்படுத்தவே வாழ்வியலாக நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இல்லையெனில் ஒரே நாளில் ஒரு நொடி பொழுதில் அல்லாஹ் திருமறை குர்ஆனை இறக்கி வைத்து இதன்படி வாழுங்கள் என்று கட்டளையிடுவதற்கு அவனுக்கு ஒரு பெரிய காரியமே அன்று. மாறாக ஒவ்வொரு இறை தூதரையும் அனுப்பி அவர் இறைவனுடைய கட்டளையை அவர் முதலில் செவிமடுத்து செயல்படுத்துவார். அது எப்படி மனிதர்களுக்கு இலகுவாக வழங்க வேண்டுமோ அப்படி இலகுவாக இறை தூதர்கள் வழங்கி சென்றார்கள். அந்த வகையில் நபிகள் பெருமானார் அவர்கள் நமக்கு அவர்கள் அழகாக ஒரு மனிதன் செம்மைப்படுத்தி அவனுடைய வாழ்க்கையை சீரமைத்து பிறர் பார்த்து அதை போன்று வாழ வேணும் என்னும் அளவிற்காக ஒரு முஸ்லிமை தயார் செய்துத்தான் சென்றார்கள். ஆகவேதான் இறை நம்பிக்கையாளர்களை நீங்கள் முழுமையாக நுழைந்து விடுங்கள் என்றால், இன்னும் கூடுதலாக வந்துவிட்டோம், இன்னும் முழுமையாக வர வேண்டும் என்றால் இன்னும் நம்மை இஸ்லாம் சொல்வது போல் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது அதனுடைய பொருள். ஆகவேதான் நபிகள் பெருமானார் அக்மலுல் முஃமினீன ஈமானன், இறை நம்பிக்கை கொண்டவர்களில் முழுமை பெற்றவர்கள் யார் தெரியுமா? அஹ்ஸனுஹும் குலுகன், உங்களில் நற்குணம் உடையவர் தான் முழுமையாக இறை நம்பிக்கையாக ஆகியிருக்கிறார். ஒரு முழுமை பெற்ற இறை நம்பிக்கையாளர் யார் என்றால் நற்குணம்தான் அவன் முழுமையான இறை நம்பிக்கையாளாக வெளியே காட்டும். நீங்கள் சிந்தித்து பாருங்கள், நம்மிடம் இறை நம்பிக்கை இருக்கிறது, இறை மறுப்பு வெறுக்கப்பட்டிருக்கிறது, இன்னும் சில கடமைகளை எல்லாம் சரியாக செய்து வந்து கொண்டிருக்கிறோம். ஆயினும் மக்களிடம் நற்குணம் கொண்டு பழகாதவராக இருந்தால் அவர் நம்முடைய உள்ளத்தை கிழித்து பார்க்க முடியுமா? அவரால் எதை வைத்து அவர் நம்மை எடை போடுவார்? எதை வைத்து நாம் பின்பற்றுகிற மார்க்கத்தை அவர் எடை போடுவார்? எதை வைத்து அவர் இறைவன் பக்கமும் இறை தூதரின் பக்கம் நெருங்க முடியும்? அவனுடைய செயல்களால். நம்முடைய அன்றாட செயல்கள், நம்முடைய வார்த்தை, நல்ல வார்த்தையை கொண்டும் நல்ல முக மலர்ச்சியை கொண்டும் நல்ல அணுகுமுறையை கொண்டுதான் அடுத்தவர் இந்த மார்க்கத்தை புரிந்து கொள்வார். ஆகவேதான் நபிகள் பெருமானார் முழுமை பெற்ற இறை நம்பிக்கையாளராக இருப்பவர் யார் என்றால் இறை நம்பிக்கையும் கொண்டு அதே வேளையில் நற்குணத்தையும் வைத்திருந்தார். அவர் முழுமையான இறை நம்பிக்கையாளராக இருக்க முடியும் என்று நபிகளார் சொல்கிறார்கள். அதற்கு ஒரு பயிற்சி களம் தான் இந்த ரமலான். அனைவரும் இதை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆயினும் அது சற்று அந்த வசனத்தை எடுத்து படித்து பாருங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டோரே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், நோன்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. கமா, அதுபோல குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், உங்களுக்கு முன் சென்றவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. காரணம் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் பசியை பற்றி உணராதவர்கள்,
தாகத்தை பற்றி உணராதவர்கள் அல்ல, ஒவ்வொரு நாளும் உணர்கிறோம், ஒவ்வொரு வேளை பொழுதிலும் உணர்கிறோம். அது இங்கே பிரதானம் அல்ல. மாறாக யார் இல்லாவிட்டாலும் நான் உண்ணாமல், யார் பார்க்காவிட்டாலும் நான் புசிக்காமல் இருப்பதற்கு காரணம் என் இறைவனின் கண்காணிப்பில் நான் இருக்கிறேன். அவனது நேரடி பார்வையில் நான் நடைப்படுத்தப்படுகிறேன். அப்படியெனில் நான் என் இறைவனுக்கு பிடித்தார் போல் வாழ்வேன் என்ற இறையச்சம் பெறுவதற்குத்தான். அப்படி ஏறக்குறைய பாதி ரமலானை அடைந்திருக்கிறோம் இந்த வருடம். கடந்த வருடத்தை விடுங்கள். இந்த நாட்களில் நான் பெற்ற இறையச்சம் என்ன? இந்த நாட்களில் என்னிடம் இருக்கிற மாறுதல்கள் என்ன? பசியாக இருந்தேன், தாகித்து இருந்தேன் என்பதா? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் உண்ணாமல் பருகாமல் இருந்து இறைவனிடத்தில் எந்த தேவையும் இல்லை. அவனுடைய செல்வத்தை சேமித்து வைப்பதற்கா? நாம் சாப்பிடாமல் இருப்பதினால் அவனுடைய கருவூலங்கள் அப்படியே இருக்க போகின்றனவா? அல்லது நாம் சாப்பிட்டு திருத்து விட்டால் அவனுடைய கருவூலங்கள் ஒன்றுமில்லாமல் போக போகிறதா என்றால் நிச்சயமாக நமக்கு தெரியும், இறைவனுடைய ஹசானா ஒரு அணு அளவும் குறைய போவதில்லை என்று நன்றாகவே அறிந்து வைத்திருக்கிறோம். ஆயின் நாம் என்ன பாடம் படித்திருக்கிறோம் இந்த 13 நாட்களில்? என்ன சீர்திருத்தம் நம்மிடம் ஏற்பட்டிருக்கிறது? இன்னொருவர் வந்து சொல்லி நம்மை திருத்துவது அப்புறம், என்னை சுட்டிக்காட்டுவது அப்புறம். நம்மை நமக்கு தெரியும், என் பேச்சு எனக்கு தெரியும், என் உணர்வு எனக்கு தெரியும், என்னுடைய நலத்தை எனக்கு தெரியும் என்று இருக்கும் பொழுது எனக்கும் இறைவனுக்குமான தொடர்பை கூடுதலாக வைத்திருக்கிற இந்த காலகட்டத்தில் என்ன மாறுதல்கள் வந்தது? நம்மிடம் நற்பண்புகள் இருக்கின்றனவா? குறிப்பாக பந்தா பண்றோம்ல, அதை முதல்ல தூக்கி எறியணும். நான் யார் தெரியுமா? நீ யார்? நபிகள் பெருமானார் தன்னை பற்றி அறிமுகமாக சொல்லும் பொழுது, லா துத்ருனி கமா அத்ரத்தின் நஸார ஈஸா இப்னு மரியம் கூலு அன அப்துல்லாஹி வ ரசூலுஹு. மரியமின் மகன் ஈசாவை வரம்பு மீறி புகழ்ந்ததை போல என்னை நீங்கள் வரம்பு மீறி புகழாதீர்கள். நான் அபுதுகு அவனது அடியான் என்று சொல்லுங்கள், வ ரசூலுஹு அவனது தூதர் என்று சொல்லுங்கள். அவ்வளவுதான். 2 வார்த்தையை கொண்டு என்னை சொல்லுங்கள். உங்களை போன்று நானும் அவனுக்கு அடிமைதான், ஆனால் உங்களுக்கான தூதர். இதை தவிர வேறு மாறுதல்கள் இல்லை என்பதை நபிகளார் சொல்வதன் மூலம் நமக்கு என்ன பாடம் தெரியுங்கள்? உலகத்தில் முகமறியாத அந்த மாமனிதர் அவருடைய கொள்கையை பின்பற்றாத மக்களிடம் கூட மதிப்பு பெறுகிறார். நம்ம எவ்வளவு பேருக்கு தெரியும்? மிஞ்சி போனால் அப்படி தெரிந்திருந்தாலும், உலக புகழ் பெற்றவர் என்று இருந்தாலும், எவ்வளவு காலம் என் பெயர் நிலைத்து நிற்கும்? எவ்வளவு காலம் உலகத்தில் என்னை பற்றி பேசப்பட்டு விடும்? அவரோடு அந்த மாமனிதரோடு ஒப்பிட்டு பார்த்தால் ஒன்றுமில்லை. அப்படிப்பட்ட உலக புகழ் பெற்ற மாமனிதர் சொல்கிறார், நான் சாதாரண இறை அடியான். சிறுவர்களை பார்த்து முந்திக் கொண்டு சலாம் சொல்கிறார்கள். அப்படித்தானே இந்த மார்க்கம் வளர்ந்தது. நபிகள் பெருமானுடைய பேச்சு மிக குறைவு. நம்முடைய காலத்தில் பேச்சுத்தான் எங்கு பார்த்தாலும், எதை எடுத்தாலும் பயான், எங்கு பார்த்தாலும் பயான். அந்த காலத்தில் தானே வாழ்கிறோம். பேச்சு குறைவான ஒருவருடைய கொள்கை அழகாக பறந்து விரிந்து எதிரிகளாலும் கூட அங்கீகரிக்கப்பட்டது. நிறைய பேசுகிறோம், வலைதளங்களை பயன்படுத்துகிறோம், மேடைகளை பயன்படுத்துகிறோம், ஒலிபெருக்கிகளை பயன்படுத்துகிறோம், எவ்வளவோ பேசுகிறோம். ஆனால் நம்மிடமே மாறுதல் இல்லை என்றால் எவ்வளவு பேசியும் பயனன்று. நம்முடைய மாறுதல் தான் சமூகத்தின் மாறுதல். நம்மிடம் ஏற்படுகிற சுய புரட்சி தான் சமூகத்தின் புரட்சி. சமூகத்தில் புரட்சி உண்டாக வேண்டும் என்று எண்ணமிட்டால் போதாது, அது என்னிடமிருந்து செயல்படுத்த வேண்டும். நபிகளார் எதையும் அப்படித்தான் செய்தார்கள். வட்டியை ஒழிக்கிறேன், இதோ என் வீட்டாரிடமிருந்து. யார் திருடினாலும் கை வெட்டுவேன், என் மகளாக இருந்தாலும். அவர் எங்கிருந்து ஆரம்பிக்கிறார்? அவருடைய குடும்பத்தில் இருந்து, தன்னிடம் இருந்து. அப்படியாயின் நாம் இஸ்லாத்தை பிறருக்கு போதிக்க வேண்டும் என்றால் நம்முடைய வார்த்தையை விட நம் வாழ்க்கைக்குத்தான் வலிமை அதிகம். அப்படித்தான் நபிகள் பெருமானாருடைய குணம்தான் மிகைத்திருந்தது என்று சொல்கிறது குர்ஆன். இன்னக லஅலா ஹுலுகின் அஸீம். நபியே நற்குணங்களின் மீது இருக்கிறேன், சாதாரணமாக இல்லை.
நற்குணம் உன்னிடம் இருக்குது அல்லாஹ் சொல்லல, நற்குணங்களின் மீது நீர் இருக்கிறீர் சொல்லிவிட்டு பெரியோர் இடத்துல சொல்லும் போது குல்ல உஷா அல்லாஹுமா தலவுத்து அலைக்கும் ஒமா அதுராக்கும் பிஹி. நபியை நீங்கள் சொல்லுங்கள். நீங்க சொல்ல மாட்டீங்க, நான் சொல்றேன், சொல்லுங்கள். லவ்ஷா அல்லாஹுமா தலவுத்து அலைக்கும் ஒமா அதுராக்கும் பிஹி. அல்லாஹ் நாடிராவிட்டால் நான் இதை உங்களுக்கு சொல்லி இருக்க மாட்டேன், அவனும் உங்களுக்கு இதை அறிவித்திருக்க மாட்டான். பக்கத்தில் லபிஸ்து ஃபீக்கும் உமரம் மின் கப்லிஹி அஃபலா தஅகிலூன். இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்வதனுடைய விதம் 2 வரிகள் இறைவன் அழகாக சொல்கிறான். இந்த தூதர் எப்படி சொன்னார் தெரியுமா? வெறுமனே போய் பிரச்சாரம் மட்டும் செய்து வரவில்லை. இவ்வளவு காலம் உங்களோடு ஒன்றிணைந்து தானே வாழ்ந்தேன், உங்களோடு உங்களாகத்தானே வாழ்ந்தேன். அஃபலா தாக்கினும், விளங்கிக் கொள்ள மாட்டீர்களா? வேறு ஏதேனும் ஆதாயம் என்னிடம் நீங்கள் பார்த்தீர்களா? என்னுடைய வார்த்தைகள் ஏதேனும் தவறை பார்த்தீர்களா? என்னுடைய கொடுக்கல் வாங்கலில் ஏதேனும் நீங்கள் பிழை பார்த்தீர்களா? மக்களிடமிருந்து ஏதாவது என்னுடைய கொள்கை ரீதியாக சொல்லி அதனிடமிருந்து பிரதிபலனை நான் எதிர்பார்த்தேனா? எதுவும் இல்லையே. அப்படி இருக்க இதுவே உங்களுக்கு சான்று என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று தன்னுடைய வாழ்க்கையை எடுத்து சொல்லி இதுவே பெரும் உதாரணம் என்று நபிகளாரை சொன்னான் என்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அதிலிருந்து நாம் பெறுகிற பாடம் என்ன? பெற்றோர்கள் எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில் நம்மை பெற்றெடுத்து நம்மை பராமரித்து நம்மை வளர்த்து அவர்களது இறுதி காலம் வரைக்கும் நம் மீது அன்பு காட்டியதை நாம் யாரும் மறுக்க முடியாது. அப்போ அந்த தாய் தந்தை உயிரோடு இருக்கும் பொழுது கூட நாம் அவர்களுக்கு சில நன்மைகளை செய்ய தவறி இருப்போம், அல்லது அன்றைக்கு செய்ய முடியாத ஒரு பொருளாதார சூழல் நமக்கு ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் சரி செய்கிற வகையில நாம் நம்முடைய தாயின் பெயரிலோ அல்லது தந்தையின் பெயரிலோ அல்லாஹ்வுடைய ஆலயம் அமைவதற்காக நீங்கள் உங்களது பொருளாதாரத்தை கொடுத்தால் நாம் செய்கிற இந்த பொருளாதாரம் அவர்களே அல்லாஹ்வின் புறத்தில் உயர்த்தி விடுகிற சுடகத்தின் பால் நகர்த்துகிற ஒரு கேடயமாக இருக்கும். அதற்கு இன்ஷா அல்லாஹ் நாம் ஒவ்வொருத்தரும் இயன்ற அளவுக்கு ஒத்துழைப்பை கொடுப்போம். உங்களது தவறிவிட்ட உங்கள் தாய்க்கோ தந்தைக்காகவோ நீங்கள் அல்லாஹ்வின் பாதையில் தர்மம் செய்து அதை அவர்களுக்காக நீங்கள் நிகழ்த்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை பல் மற்றும் வாய் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான நோய்களுக்கும் எங்களிடம் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும். அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை, கலெக்டர் அலுவலகம் அருகில், நாகர்கோவில். நீங்கள் அனாதை குழந்தைகளை ஆதரிக்க விரும்புகிறீர்களா? தந்தை இழந்து தரமான உணவின்றி நல்ல உடைகளின்றி சரியான வழிகாட்டுதலின்றி அனாதைகளாக வாழும் இந்த குழந்தைகளுக்கு உதவும் கரங்கள் தான் தாருல் இல்ம் உதவும் கரங்கள். அல்லாஹ்வின் உதவியால் 2010 10 குழந்தைகள் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த உதவும் கரங்கள் சமூகத்தில் கவனிப்பாரற்று அதிகரித்து வரும் அனாதை குழந்தைகளை கருத்தில் கொண்டு தற்போது 160 குழந்தைகளுக்கு மேல் பொறுப்படுத்தி செயல்பட்டு வருகிறது. இவர்களின் கண்ணீரை துடைத்திட நீங்கள் தாராளமாக உதவுங்கள். உங்கள் ஜகாத் மற்றும் சதக்காவை அனுப்ப வேண்டிய முகவரி தாருல் இல்ம், நம்பர் 64, பார்த்தசாரை தெரு, பழைய வண்ணாரப்பேட்டை, சென்னை 21. வெப்சைட் தாருல் இல்ம் hh.com. தொடர்புக்கு 9840725020 9600055060. சுத்தமான பசும்பாலில் செய்யப்பட்ட பன்னீர் மற்றும் குல்ஃபி இப்போது உங்கள் அருகில் உள்ள கடைகள் மற்றும் சூப்பர் மார்க்கெட்டுகளில். சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் டீலர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் குறிப்பாக நற்பண்புகள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நாளையில் நற்பண்பு நிறைப்பது போல தராசில் வேறொன்றும் அவ்வளவு கனமாக இருக்காது. நல்ல குணம் இருக்குல்ல, அந்த நல்ல குணம் போய் அந்த தராசுல வெயிட்டா அடிச்சு கீழே உட்காரும்பாரு, அது மாதிரி வேற எதுவுமே நிறைக்காது. நீங்கள் வைக்கிற நோன்பு, தொழுகை, ஜக்காத்து, ஹஜ்ஜு என்ன வேண்டுமானாலும் இருக்கட்டும், அனைத்து அமலையும் விட நற்குணம்தான் தராசில் மிக கனத்தது என்கிறார்கள் நபிகளார். என்றால் அது எவ்வளவு முக்கியம். ஆக இந்த மார்க்கம் என்பது மனிதனை பண்படுத்திய மார்க்கம். ஆகவேதான் சமயம் என்பார்கள். எந்தவித மதத்தையுமே நல்ல எழுத்தாளர்கள், நற்பண்பு உள்ளவர்கள் மதம் என்று சொல்ல மாட்டார்கள். குர்ஆனும் கூட மதம் என்று சொல்லவே இல்லை. நன்றாக இதை நீங்கள் அடிக்கடி புரிந்து கொள்ள வேண்டும். நாம் கூட பிரச்சாரம் செய்யும்போது நம்முடைய சகோதரர்களாம் சொல்வார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் பிற மத கலாச்சாரத்தை பின்பற்றுகிறாரோ அவரும் அவரை சார்ந்தவர் என்று சொல்வார்கள். பிற மதம் என்று இஸ்லாம் யாரையும் மதவாதி என்று சொல்லவில்லை, புரிந்து கொள்ளுங்கள். யாரையும் மதம் என்பது மனிதனுடைய வெறிக்கானது. உத்தரப்பிரதேசத்தில் இந்த நடந்து கொண்டிருப்பதை போல எல்லாரையும் மார்க்கம் என்றுதான் இஸ்லாம் சொல்கிறது. லக்கும் தீனுக்கும் வலிய தீன்,
உங்கள் மார்க்கம் உங்களுக்கு, நீங்க ஒரு மார்க்கமா போறீங்க, வலியதீன் என் மார்க்கம் ஒன்று, அவ்வளவுதான். மன் தஷப்பஹ பிகௌமின் என்றால் ஒரு சமூகத்தின் பண்புகளை, கலாச்சாரத்தை யார் பின்பற்றுகிறாரோ அவரும் அந்த சமூகத்தவரே என்று, இந்த கொள்கையை விரும்பாதவரை கூட அவர் ஒரு சமூகம் என்கிறது குர்ஆன். எப்படி பாருங்கள், எவ்வளவு அழகான வார்த்தை பிரயோகம் பாருங்கள். நீங்கள் எப்பொழுதுமே, நான் அடிக்கடி சொல்வது உண்டு, யாரேனும் குர்ஆன் வசனத்தை உங்களிடம் நினைவுபடுத்தினால் உங்கள் பார்வையில் தயவு செய்து சிந்தியுங்கள். நான் சொல்கிறேன் என்றால் என்னுடைய சிறிய சிந்தனை தான் அது. துணை நபர்களுடைய மிகப்பெரிய சிந்தனைக்கு அற்புதமான விருந்து என்பது இறை தூதருடைய வார்த்தையும் இறைவனுடைய வார்த்தையும். சிந்தித்து பாருங்கள், எப்படி வார்த்தை பாருங்கள். பிறரை சமூகத்தவர் என்கிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் ஜாஅக்கும் ஃபாஸிக்கும் பினபையின் ஃபத்தபையனூ. இதெல்லாம் ரொம்ப அற்புதமான வார்த்தை. எப்படி எதிரியை அணுகிறது இஸ்லாம். நம்பிக்கை கொண்டோரே, இன் ஜாஅக்கும் ஃபாஸிக், ஒரு பாவி வருகிறான் ஒரு செய்தியோடு, ஃபத்தபையனூ, அதை ஆய்வு செய்யுங்கள். ஒரு செய்தி கிடைத்த மாத்திரத்திலே பரப்பாதீர்கள். இதுவெல்லாம் நற்பண்புகளில் உள்ளவை. வார்த்தையை விட இன்றைக்கு விரலுக்கு வலிமை அதிகமாகிவிட்டது. நாவு செய்கிற வேலையை இன்றைக்கு விரல் நுனி செய்கிறது. பரப்பு பரப்பு, அது சரியா தவறா இல்லை, பரப்பு செய்யாதீர்கள். ஃபத்தபையனூ அன் துஸீபு கௌமம் பிஜஹாலத்தின், முட்டாள்தனமாக ஒரு சமூகத்தின் மீதுள்ள வெறுப்பானது அவர்கள் மீது நீங்கள் குற்றம் சுமத்த அது தூண்ட வேண்டாம். ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன், அப்படி செய்தால் அது குறித்து நீங்கள் பின்னர் கவலைப்படுவீர்கள். இந்த உலகத்தில் கவலைப்படாவிட்டாலும் மறுமையில் ஏன் இப்படி செய்தோம் என்று கவலை கொண்டால் அதற்கான தீர்வு காண முடியாத களத்தில் என்று நீங்கள் சிந்திக்காதீர். தீர்வு காணக்கூடிய களம் இந்த களம், பூமி. அதற்குள்ளேயே சிந்தித்து விடுங்கள். எதிரிக்கு கூட நீங்கள் அவர் மீது, எனக்கு பிடிக்காதவன் மீது ஒரு பழிச்சொல் வருகிறது, பரப்புவோம், இதனால் ஆனந்தம் அடைவோம் என்ற எண்ணத்தை தூக்கி எறியுங்கள். இதை ஒருவர் சொல்லி எல்லாம் உங்களை பின்னாடி துரத்தி 100% திருத்த முடியாது. நம்மை நாம் தான் திருத்திக் கொள்ள வேண்டும். ஆக நற்பண்புகள் என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதிலும் நம்மை பட்டை தீட்டிக் கொண்டு குர்ஆனையும் ஹதீஸையும் வைத்து வைத்து நம்மை சீர்படுத்திக் கொள்கிற ஒரு செயல்தான் நற்பண்பு என்பது. ஆக அதற்கு இந்த ரமலான் மிக அற்புதமான களம். இந்த 30 நாட்களில் நம்மை நாம் சீர் செய்து கொண்டோமே ஆனால் அடுத்த நாட்கள் எல்லாம் இது அப்படியே நாம் பிறருக்கு வார்த்தை எடுத்து சொல்வதை விட நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. இதற்கு காரணம், ஏன் இப்படி நேர்மையாக வியாபாரம் செய்கிறாய்? வியாபாரத்தை வைத்துத்தானே இன்றைக்கு நீங்களும் நானும் முஸ்லிம். எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது நம்முடைய முன்னர் தலைமுறை? அரபு நாடுகளில் இருந்து சஹாபாக்கள் பறந்து விரிந்து ஒவ்வொரு நாடுகளுக்கும் செல்கிறார்கள். மொழி தெரியாது, இனம் தெரியாது, இன்னபிற எந்த விதமான இடப்பெயர்ச்சிக்கான ஒரு சூழலும் தெரியாது. இன்றைக்கு தெரிகிறது. எமிகிரேஷன், இடப்பெயர்ச்சி முத்திரையிட்டு செல்கிறோம் வெளிநாட்டிற்கு. அதனுடைய அர்த்தம், நான் எங்கே புலம்பெயர்ந்து வருகிறேனோ அங்கு இருக்கிற சட்டங்களை நான் ஒப்புக்கொள்கிறேன் என்று ஒப்புக்கொண்டு ஒரு நாட்டின் உள் நுழைகிறோம். இன்றைக்கு தெரிகிறது. அன்றைக்கு தெரியுமா? தெரியாது. எதை வைத்து இஸ்லாத்தை பரப்பினார்கள் என்றால் அவருடைய வியாபாரமே. வியாபாரத்தை விட ஒரு அற்புதமான தாவாக்களம் உலகத்தில் இல்லை, தெரிந்து கொள்ளுங்கள். ஏன் இவ்வளவு நேர்மை என்று ஒருவர் கேட்கும் அளவிற்கு வியாபாரம் செய்யுங்கள். காரணம், என் மார்க்கம், என் இறை தூதர். நீங்கள் வரி வரியாக பக்கம் பக்கமாக எழுதுவதை விட, நாட்கணக்கில் அமர்ந்து பேசுவதை விட ஒரு செயல் பிறரை சுண்டி இழுத்து விடும். யோகா பயிற்சி இருக்குல்ல, அது எதுக்காக போவாங்க? ஒரு நிம்மதியா இருக்கு, அங்க போனா உடலுக்கு ஆரோக்கியம், மனசுக்கு ஆரோக்கியம். அதுல தேவையில்லாம ஆன்மீகத்தை நுழைச்சது ஒரு பக்கம். அதுக்கு ஏன் போறாங்கன்னா அப்படி சொல்றாங்கல்ல. அப்படி யோகாவுல கரை கண்டவர் இஸ்லாத்துக்கு வர்றாரு. எதனால வர்றாரு அப்படின்னு பார்த்தா, யோகா படிக்காம இல்ல. நம்ம கேட்ட நகையாத்தான் இருக்கும். உசு விட்டு கொளுத்துறாங்க பாய். எதுக்கு நிம்மதிக்குன்னு போறோமோ கப்படிது. ஒருத்தன் காலை அப்படி தூக்குறான், தர்றன்னு அடிக்கிறான், குனிகிறான், தர்றன்னு அடிக்கிறான். ஒரு என்ன பீஸ் ஆஃப் மைண்ட் அங்க கிடையவே கிடையாதுங்கிறார். பல ஆண்டுகள் யோகாவில் ஊறி திளைத்தவர்
தொழுகையில நீங்க குசு விட்டா காத்து பிரிஞ்சா உடனே வெளியில போயிருவீங்களாம்ல, உழு செய்வீங்களாம்ல அப்படின்னு நம்ம என்ன அற்பங்க இது. காற்று பிரிதுன்னு சொன்னா கொஞ்சம் நாகரிகமா இருக்கும். நான் ஏன் அந்த வார்த்தை குசுறு சொன்னேன்னா அது எவ்வளவு மட்டமான ஒரு செயலா நம்ம பார்க்கிறோம். ஆனா இஸ்லாம் இந்த தொழுகையில இருக்கிற அந்த காற்று பிரிதல்ல கூட ஒருத்தர் சிந்திச்சு உள்ள வந்துட்டார். உண்மையாக அமைதி நிம்மதி என்பது தொழுகையில் தான் இருக்கிறது என்று உணர்ந்து கொண்டு இன்றைக்கு அவர் ஒரு தாவா களத்தில் தன்னை ஆர்ப்பரித்துக் கொண்டு இஸ்லாத்தின் மக்களை அழைக்கிறார் என்றால் எப்படி பாருங்க, ஒரு சாதாரண விஷயம் எவ்வளவு வலிமையாக இருக்கிறது பாருங்கள். அப்படி என்றால் நம்முடைய வியாபார நேரத்திலே நம்முடைய நடைமுறை, நம்முடைய செயல்முறை பிறருக்கு ஈர்த்ததே, ஆனால் அதை விட ஒரு வலிமையான தாவா களத்தை பார்க்க முடியாது. ஆக அந்த வகையில் நம்முடைய நற்குணங்கள் என்பதுதான் இஸ்லாத்தை பிறரை நோக்கி அழைப்பதற்கான ஒரு அற்புதமான களம். ஆகவே நாம் அதை செம்மனே பயன்படுத்தி முதலில் நம்மை நாம் சீர்திருத்திக் கொண்டு இந்த ரமலானை சரியாக பயன்படுத்தி அதனுடைய பலனை இந்த உலகத்திலும் மறுமையிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்தருள்வானாக. Allah